தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவாக நாம் பார்க்க இருப்பது மகாலயபட்ச அமாவாசை விரதமுறை வழிபடும் நேரம். நாளை சர்வ மகாலயபட்ச அமாவாசை. மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் காலமாகும். மகாயபட்சம் அல்லது பித்ருபட்சத்தில் நாம் செய்யும் தானம், வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக நம்பிக்கை. மகாலயபட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாகவும் கருதப்படுகிறது. மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை. மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் ஏலும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மகாலயபட்ச அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியம்? வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் போன்றவை விலகி வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதுடன் பித்ருக்களின் ஆசியும் தெய்வங்களும் அருளும் கிடைக்க செய்யும் என்பது ஐதீகம். அதனால்தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களும் மிக முக்கியமானதாக, தவறவிடக் கூடாத காலமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை ஆகும். அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 துவங்கி அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 12:34 அமாவாசை திதி உள்ளது. அதனால் இந்த ஆண்டு மகாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக அமைந்துள்ளது. இருந்தாலும் மகாலய அமாவாசை புதன்கிழமையில் வருவதால் அன்றைய தினம் காலை 7 முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும், பகல் 12 முதல் 1:30 மணி வரையிலான நேரம் ராகு காலமாகவும் அமைந்துள்ளது. இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6 மணிக்கு தான் சூரிய உதயம் நிகழ்கிறது. அதனால் காலை 6:04 முதல் 7:25 வரை, காலை 9:05 முதல் 11:55 மணி வரையிலான நேரத்திற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் அளித்து விட வேண்டும். உச்சி பொழுதிற்கு மேல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடாது என்பது நியதி. அப்படி கொடுத்தால் அது பித்ருக்களுக்கு போய் சேராது என்பதுதான். அதேபோல் சூரியனை சாட்சியாக வைத்தே பித்ரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதால் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முதலில் சூரியனுக்கு தண்ணீர் அளித்து வணங்கி வழிபட்ட பிறகுதான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 12 மணிக்கு இலை போட்டு படையலிடலாம். அப்படி முடியாதவர்கள் பகல் 1:35 மணிக்கு பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தாங்கள் உணவு உண்ணலாம். மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் பஞ்சு திரியிட்டு தீபமேற்ற வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபமாகும். அமாவாசை விரதத்திற்கு சமையல் செய்யும் பெண்கள் வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது. பெண்கள் தனது இறந்து தாய் தந்தையருக்காக படையல் பேயாட்டும், மியாட்ச விளக்கேற்றியும், தானங்கள் வழங்கியும் வழிபாடு செய்யலாமே தவிர எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. கணவனை இழந்த பெண்கள் தங்களின் கணவருக்காக உணவு உண்ணாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். மகாலய அமாவாசை அன்று மாதவிடாய் வந்துவிட்டால் முன்னியார்கள் படத்திற்கு முன் படையலிட்டு வழிபடலாம். அதில் தவறில்லை. அமாவாசை அன்று வாசலில் கேயாலம் போடக்கூடாது. அமாவாசை அன்ற எந்த காரணத்திற்காகவும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. நம் முன்னோர்களை இப்படி வழிபட்டால் முன்னோர்களின் ஆசியும் தெய்வங்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.